வாட்ஸ் அப் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஒரு 2 வாரம் ஆயிப்போச்சு. நம்மளோட தமிழ்நாட்டின் ஜெய்ஷா மதன் இருக்காப்ல. எப்படி இருக்கீங்க மதன்? லாங் டைம், 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போதான் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. அவையில போய் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். ரொம்ப டைட்டா போச்சு. நான் கொஞ்சம் இந்தியா ஈஸியா ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன். பட் ஒரு ஃபைட் கொடுத்தாங்க ஸ்ரீலங்கா. எக்ஸ்ட்ராடனரியா ஃபைட் பண்ணாங்க. யோர் தாட்ஸ் அபவுட் த மேட்ச்? நம்ம தேவ்தத் படிகல் அண்ட் மானவ் சூத்தர் கலக்கிருக்காங்க. பேசிக்கா ஸ்ரீலங்காவை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஏசியன் கண்ட்ரீஸ்லயே பாத்தீங்கன்னா பங்களாதேஷும் அப்படிதான். அவங்களோட ஹோம்ல பயங்கரமான புலி. இப்ப கூட ஆஸ்திரேலியாவுக்கு போய் பயங்கரமா சம்பவம் பண்ணிருக்காங்க. சோ அப்படி பாக்குறப்போ அந்த ஹோம் கண்ட்ரீஸ் அவங்க ஈஸியா பண்ணிடுவாங்க. பட் இந்த இடத்துல கொஞ்சம் செகண்ட் ஃபிட்டா தான் போனாங்க இந்திய டீம். ஏன்னா ஜடேஜா ரொம்ப நாள் ஆச்சு, அந்த அளவுக்கு ஃபார்ம் இருக்குமான்னு தெரியல. டெஸ்ட் மேட்ச்ல பாக்குறப்ப அந்த ஸ்பின் அடிக்கிறதுல பேசிக்கா நம்ம ஆளுங்க பேஸ் இப்ப கொஞ்சம் பெட்டரா ஆடுறாங்க. ஸ்பின் அவ்வளவு ஈஸியா ரீட் பண்ண முடியுமான்னு பார்த்தேன். பட் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணாங்க. தேர்தல் படிக்கல் கரெக்டான டைம்ல கரெக்டான ஆக்சுவலா சாய் சுரேஷன் தான் போயிருக்க வேண்டியது. அண்ட் அவரோட இன்ஜுரி காரணமா தேர்தல் படிக்கல் வந்தாரு. அவருக்கு டிசர்வ். லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 100+ ஏவரேஜ் வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டு எல்லா எஃப்சிலையும் அவர் எடுத்து பாத்தீங்கன்னா தேர்தல் படிக்கல் டாப்ல இருப்பாரு. அந்த மேட்ச் கண்ட்ரிபியூஷன்ஸ் பயங்கரமா இருக்கும். ஷார்ட் பிகாஸ் ஆஃப் அந்த ஆர்சிபி ஃபேக்டரும் கிடையாது. உண்மையிலேயே அவரோட எஃப்சி கிரியர் பயங்கரமா இருந்தது. நீங்க இதை விட விஜயசேரிக்கு பயங்கரமா இருந்தது. பட் தெர் இஸ் நோ ஸ்பாட். கரெக்டான ஸ்பாட்டை கரெக்டான இடத்துல கிராப் பண்ணிருக்காரு. இப்ப இதை அவர் கண்டினியூ பண்ணும். இப்ப இதுக்கப்புறம் நியூசிலாந்து மேட்ச்ல கொடுக்குறப்ப அவர் எப்படி பாக்குறாரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த பிச்சஸ் எல்லாம் கொஞ்சம் நமக்கு ஸ்பின் ஆக்சஸ் ஆகுது. நல்ல பெட்டரா ஸ்பின் ஆடுறது, அந்த தள்ளி ஆடுறதுல கொஞ்சம் பெட்டரா ஆடுறாருன்னு எனக்கு தோணுது. சோ அதை கரெக்டான டைம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. மோர் தென் 150 ரன்ஸ் டேடி 100னால, எஸ்பெஷலி அவங்க 2 பேர்னால தான் நம்ம வின் பண்ணிருக்கோம். மற்றபடி மற்ற பேசுற டாபிக்கே கிடையாது பெருசா. அவங்க 2 பேர் தான் மேட்ச் சூப்பர் ஸ்டார்ஸ். அது ஸ்ரீலங்காலையும் நல்லா ஆடினாங்க பெட்டரா. எஸ், தேவ்தத் படிகல் வெல் டிசர்வ்ட். சி, எல்லா பேட்ஸ்மேனுக்குமே எல்லா கிரிக்கெட்டருக்குமே ஒரு பிரைம் ஃபார்ம் ஒன்று இருக்கும் ப்ரோ. ஒரு பீக் ஒன்று வருவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு அந்த ஏஜ் 30 வரும்போது ஒரு பீக் ஒன்று டச் பண்ணுவாங்க. பட் தேவ்தத் படிகல் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட பீக் பிரைம் ஃபார்ம்ல இருக்காரு. இஸ் பேட்டிங் லைக் அ ட்ரீம். நம்ம ஒரு ஆர்சிபிக்கு ஆடும் போதே சொல்லியிருக்கோம், என்னமா ஆடுறான் என் மனுஷன் அப்படின்ட்டு. கிளாஸ் ஊசிங். நீங்க சொன்ன மாதிரி சாய் சுதர்ஷனை விட தேவ்தத் படிகல் தான் ரொம்ப டிசர்விங் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா டொமஸ்டிக்ல அவ்வளவு ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கிடைச்ச சான்ஸை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு. ஐ எம் ஷூர் இங்க இருந்து ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த் போவார் அப்படின்ட்டு. எனக்கு இந்த தேவ்தத் படிகலோட இன்க்ளூஷன்ஸ் பார்த்தப்ப எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வராரு. முரளி விஜய்க்கு ஒரு கதை இருக்கு. இந்த மாதிரிதான் ரேண்டமா ரஞ்சி டிராஃபி ஆடி இருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம குருநானக் காலேஜ் தான் மேட்ச் ஆடி இருக்காரு, பிராக்டிஸ் மேட்ச். சோ ரஞ்சிக்காக ஆட போறேன்னு சொல்லிட்டு அவர் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நான் ஆடிட்டு இருக்கேன், எனக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. ஆப்வியஸ்லி சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா அந்த டைம்ல ஷேவாக், சச்சின் தான் பீக்ல இருந்தாங்க. அதுக்கப்புறமும் வரதும் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டம் மேட்ச்ல இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி தோனி கூப்பிட்டது. செகண்ட் இன்னிங்ஸ் ஆடாம, ஏதோ ஒரு டோர்னமெண்ட், லோக்கல் டோர்னமெண்ட், டொமஸ்டிக் டோர்னமெண்ட், செகண்ட் இன்னிங்ஸ் அங்க ஆடாம அங்க இருந்து பிளைட் டிராவல் பண்ணி இங்க பிடிச்ச ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனர். இப்ப நிறைய பேர் பாப்பாங்க இந்தியாவுக்கு பெஸ்ட் ஓப்பனர்னா, நான் கண்டிப்பா டாப் 5 லிஸ்ட்ல முரளி விஜய் வைப்பேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் டெஸ்ட் பேட்டிங் பயங்கர கிளாஸியா ஆடுவாரு. அந்த கிளிம்சஸ் கிடையாது. பட் தேவ்தத் படிக்கலுக்கு என்னால கம்பேர் பண்ண முடியுது. ஓகே, இவரால கண்டிப்பா அந்த டபுள் சிங்கிள் அடிக்கிறதுலாம் கொஞ்சம் நல்லா ஆடுறாரு. அதை நான் கொஞ்சம் நல்லா பாக்குறேன். அந்த ஹைட்டை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாரு. சோ அதுதான் ஒரு பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரென்த். அவரோட ஸ்ட்ரென்த்தை கரெக்டா இம்ப்ரூவ் பண்றது டெஸ்ட் மேட்ச்ல பாக்குறப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. முரளி விஜய் அண்ட் ஷிகர் தவன் அவங்க 2 பேரும் ஓப்பனிங் பண்ணப்போ எனக்கும் ரொம்ப ஃபேவரட் காம்போ. KL ராகுல் ஒன் செகண்ட் ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு. நம்ம ரிஷப் பந்த பாராட்டாம எப்படி இருக்க முடியும்? டெஸ்ட் மேட்ச்னு வந்தா அந்த ஆள் பேய் மாதிரி ஆடுறாப்ல. வெரி வெரி என்டர்டெய்னிங். செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 194 சம்திங் தான் அடிச்சோம். பட் அதுல 60 ரன்ஸ் கிட்ட ரிஷப் பந்த் தான் ஆடினாப்ல. எனக்கு என்னன்னா, ரிஷப் பந்த் ஏன் இதை ஒயிட் பால்ல பண்ண முடியல? சி, எனக்கு அவர் ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ரொம்ப என்ஜாய் பண்றாரு. பட் T20 கிரிக்கெட், 50 ஓவர் கிரிக்கெட்லயும் ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பட் அந்த டைம்ல ஏன் ஒரு ஆள எக்ஸ்ப்ளோசிவ் ஆட முடியல? அதுக்கு உங்களுக்கு ஏதாவது அனாலிசிஸ் இருக்கா? இல்ல ஒரு மென்டல் பிளாக் தான் நினைக்கிறீங்களா? அவருக்கு அனாலிசிஸ் பண்றலாம் முடியாது. அவர் அவர் ஹிட் ஆர் மிஸ் பிளேயர் தான். உண்மையிலே சொல்ல ஹிட் ஆர் மிஸ் பிளேயர் தான். அது மைண்ட் செட் தான். கன்சிஸ்டன்ட்டா இருக்காரு ப்ரோ. டெஸ்ட் கிரிக்கெட் பாருங்களேன். அதுதான் சொல்றேன். அந்த ஹிட் ஆர் மிஸ்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல நல்லா ஹிட் பண்றாரு. அவருக்கு தெரியுது இந்த இடத்துல நம்ம ஹிட் பண்ணோம். ஒரு வாட்டி ஆஸ்திரேலியா சீரிஸா இங்கிலாந்து சீரிஸோ ஏதோ ஒரு சீரிஸ் 100 அடிப்பாரு, பல்ட்டி அடிப்பாரு. சோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லோவா ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு இன்னிங்ஸ் ஃபுல்லா ஸ்லோவா ஆடினாரு. 100 பால் ஆடி ஆரம்பிச்சாரு. சோ அந்த கிரிட் அவர்கிட்ட இருக்கு. பட் ODI ஃபார்மட்னு வரப்போ அந்த கால்குலேஷன்ஸ்ல அவர் மிஸ் பண்றாரு. இந்த இடத்துல உங்களுக்கு அந்த கால்குலேஷன்ஸ் ரொம்ப வைட்டலா இருக்காது. பேசிக்கா நீங்க டே செஷன் காரணா போதும். அந்த இடத்துல அந்த ரன் ஸ்ட்ரைக் ரேட் ஒரு மைண்ட்ல அதிகமா பிளே ஆகுதோ, டபுள் மைண்டடா ஆடுறதுனால தான் ODI கிரிக்கெட்லயோ T20லயோ சைன் பண்ண முடியல. பிகாஸ் இங்க ஷார்ட் செலக்ஷனா பாத்தீங்கன்னா நம்ம சிங்கிள் அடிக்கலாமா இல்ல இது போலாமா. பட் இங்க பாத்தீங்கன்னா
அப்படியே ஓடி வருவாரு, டக்குன்னு போர் அடிக்குன்னா மைண்ட் கேம் ஆடலாம்னு சொல்லிட்டு அந்த கிரீஸ்ல லெகன் பேருக்கு ஓடி வருவாரு. சோ அந்த ஃப்ரீனஸ் வந்து அவருக்கு இங்க கிடைக்க மாட்டேது. அந்த இதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட்ல இந்த மாதிரி யாரும் ஆட முடியாது, ஆனா அவரால் எப்படி வேணா ஆட முடியும் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அந்த மைண்ட் செட், அந்த கான்பிடன்ஸ் லெவல் வந்து ஓடியில கம்மியா இருக்கு. ஏன்னா நம்ம அடிக்கலைன்னா நமக்கு பின்னாடி உள்ள பேர் ஆள் இருக்காங்கன்ற அந்த மேபி மைண்ட் ஃபேக்டர்னாலதான் தோணுது, எனக்கு அப்படிதான் தோணுது பேசிக்கா. பார்க்கலாம். ஸோ நவ் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இஸ் மூவ் பேக் டு டிசி. தட் மை பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஹிம் நினைக்கிறேன். அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சீவ் கோயங்கா 100 டைட்டில் அடிச்சிருக்காப்ல. நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பிரான்ச்சைஸ் வந்து மான்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸ் அவங்களோட இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் வருஷமே குஜராத் டைட்டன்ஸ் ஐபிஎல் அடிச்ச மாதிரி 100 அடிச்சிருக்காங்க. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸா இருக்கும்போது நம்ம 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 பிரான்ச்சைஸ்ல அவுட் சைட் லீக் எல்லாம் ஆடி ஒண்ணு கூட நம்ம பண்ணலையே நினைக்கும் போது இதெல்லாம் பார்க்கும்போது மனவலியா இருக்கு. எனிவே கமிங் பேக் டு திஸ் டெஸ்ட் மேட்ச், மானவ் சூத்தர் ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் ஜடேஜா அப்படின்னு சொல்லலாமா? பேட்டிங் ரொம்ப நல்லா பண்றாரு ப்ரோ. அப்கோர்ஸ் ஜடேஜா லெவலுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இல்ல, ரொம்ப எலகண்டா இல்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி வைல்டா ஸ்லாக் பண்ற மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் இஸ் எஃபெக்டிவ் வித் த பேட் ஆல்சோ. போலிங் டெஃபினட்டா அன் அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் ஜடேஜா அப்படின்னு 100% சொல்லுவேன். ஏன்னா அந்த ரெப்ஸ் எல்லாம் வந்து ரெவல்யூஷன்ஸ் எல்லாம் ஜடேஜாவோட பெட்டரா இருக்கு. இன்ஃபேக்ட் ஜடேஜாவும் இந்த மேட்ச் ஆடினாரு, பட் மானவ் சூத்தர் ஜடேஜாவோட பர்ஃபார்மன்ஸை விட பயங்கரமா பண்ணிருக்காரு. இன்னும் கொஞ்சம் டீடைல்டா மானவ் சூத்தரை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நீங்க அவர் டொமஸ்டிக்ல ஆடும்போது ஐபிஎல் ஆடும்போதே நீங்க சொன்னீங்க அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட், இந்தியாக்காக நிறைய விஷயங்கள் அவர் பண்ணுவாருன்னு அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ப்ளீஸ். அதான் ப்ரோ, நான் வந்து இவரோட எஃப்சி கேரியர் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அப் அண்ட் டவுன் இருக்கு. துலீப் டிராஃபில பெட்டரா பண்ணிருக்காரு, ரஞ்சி டிராஃபில வந்து ராஜஸ்தானுக்கு காட்டுறாரு, அண்ட் அண்டர் ரேட்டும் ஆடி இருக்காரு. இவரோட அந்த டெக்னிக் பாத்தீங்கன்னா, இப்ப நான் எங்க அப்பாவோட மேட்ச் பார்த்தேன். எங்க அப்பா காலத்துல பிஷேக் சிங் பேடின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரோட அந்த ஆர்க்கு, அந்த ட்ரெடிஷனல் ஸ்பின், அந்த காலத்துல போடுற அந்த ஸ்பின் சுத்தி போடுறது, அந்த ரெவ்ஸோட இதை வந்து ஏர்ல வந்து பீட் பண்ற மாதிரி. இப்ப அஸ்வினோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா ரொம்ப இனிஷியல் டேஸ்ல அந்த ரெவ்ஸ்ல பீட் பண்ணாரு. இப்ப சேப்பாக்ல அந்த 7 விக்கெட் ஆகட்டும் அந்த மாதிரி. அண்ட் ஹர்பரன் சிங்கோடதுமே அதான், அமித் மிஸ்ராதுமே அதுதான். சோ இப்ப லேட்டர் ஆஃப் தி டேஸ் அந்த ஆம்பாலோட எஃபெக்டிவ்னஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப அக்சர் பட்டேல் மாதிரி ஆளு, வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஆளு, அண்ட் வர்ஸ்ட் கேஸ் ஜடேஜா கொஞ்சம் ஃபாஸ்டா போடுறாங்க. சோ அப்படி போடுறாங்க. அந்த ரெவ்ஸ் வந்து நிறைய பேர் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா உங்களுக்கு அந்த கொஞ்சம் உங்களுக்கு கான்பிடன்ஸ் வந்த உடனே பிச்ல கொஞ்சம் அசிஸ்டன்ட் இருக்கப்போ. பட் அவர் இனிஷியலாவே ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி போனாரு. ஆப்கானிஸ்தான் 6 எடுத்தாரு, ஓகே, அது நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ் பாக்குறப்போ. இந்த இடத்துல ரங்கனா ஹெரத் கூட அந்த மாதிரி தான் போடுவாரு. லைக் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி ரங்கனா 400+ விக்கெட் எடுத்திருப்பாரு. சோ அந்த மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் அந்த அவரை ட்ரஸ்ட் பண்ற அந்த ரெவ்ஸ் வந்து கரெக்டா அவருக்கு வந்து அந்த கேட்ச் கரெக்டா கொடுக்குது. ஏன்னா ஒரு பாயிண்ட் மிஸ் ஆனா கூட அடிச்சிருவாங்க. சோ அந்த பண்றது அந்த ரெவலேஷன்ஸ் கரெக்டா போட்டதாகட்டும், ஏர்ல நிறைய பீட் பண்றாரு, கிரீஸ நல்லா யூஸ் பண்றாரு. இப்ப அஸ்வினோட ஸ்ட்ரென்த்தும் பாத்தீங்கன்னா கிரீஸ் யூஸ் பண்றதுதான். சோ ஏன் நான் சிமுலேட்டா சொல்றேன்னா, அந்த ஹைட் கம்பேரிசன்ஸ், அந்த ரெவலேஷன்ஸ் யூஸ் பண்றதுலாம் பாக்குறப்ப எனக்கு பெட்டரா இருக்கு. இப்ப இவருக்கு வந்து ரேண்டமா கரெக்டா நீங்க பேரலா பாத்தீங்கன்னா, மும்பையில ஒருத்தர் இருக்காரு ஷாம்ஸ் முலானின்னு சொல்லிட்டு, 2 பேரும் ஒண்ணுதான். இப்படி எடுத்து பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒண்ணுதான். இவரோட இன்ஃபேக்ட் ஷாம்ஸ் முலானி இன்னும் பெட்டராவே போடுறாரு எஃப்சில. அவரும் தனுஷ் கோட்டினா ஆஃப் ஸ்பின்னர். 2 பேரும் கீழே நின்று ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படியே அந்த நம்பர் வந்து சீல் பண்றாங்க. நிறைய மேட்ச் வின் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க லோக்கல்ல. சோ அப்படி பாக்குறப்போ ஷாம்ஸ் முலானியை தாண்டி இவருக்கு அந்த நாட் கொடுத்தது வந்து டெஃபினட்டா கில்லு கொடுத்தாகணும். நீங்க நிறைய பேர் ஜிடி கோட்டான்னு சொல்லலாம். பட் சம்திங் தே ஹவ் ஷோன், அந்த அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. ஏன்னா இவரும் நல்ல ஒரு ரொம்ப சூப்பர் ஸ்டாரா ஆக்கிபை மாதிரி இல்லாம மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் நிறைய கொடுத்திருக்காரு எஃப்சில பொறுத்த வரைக்கும். ஐ மீன் டொமஸ்டிக் கேரியர்ல அந்த ஸ்டார் பாய் எல்லாம் கிடையாது. எந்த இடத்துல எந்த தேவையோ கரெக்டா பண்ணி கொடுத்துட்டு போற ஆளு, டீம் பிளேயரா இருக்காரு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு பிளேயரா. இப்ப ஜடேஜா வந்து ஆஃப் லேட் நான் ஆப்வியஸா சொல்றேன், 5 மேட்ச் பிஜிடில நடக்கணும், அதுல ஒரு மேட்ச் சேப்பாக்ல இருக்கணும். அது வந்து ஜடேஜா வந்து ஃபேரல் மேட்ச் ஆடுன்றது என்னோட விஷ். பிகாஸ் யாருக்குமே நீங்க ஃபேரல் டிராஃபி கொடுக்கலாம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆளு, கபில் தேவுக்கு அதிகமா ஹையஸ்ட் ஆல்ரவுண்டர் மாதிரி இருக்காரு டெஸ்ட்ல, அவர் தான், வேற ஆளே கிடையாது. ஏன்னா அவர் போறப்ப நம்பர் 1 ஆல்ரவுண்டர் ரிட்டையர் ஆகணும். சோ ஐ ஹோப்ஃபுல்லி WTC போகல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான், அது அப்புறம் பேசுவோம். அப்படின்னா ஐ நீட் அ ஃபேர்வெல். சுப்மன் கில் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காராம், வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போயிடுவோம் ஃபைனல்ஸ்னு. கஷ்டம் ப்ரோ. ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சீரிஸ் இருக்கு, அதுவுமே அவங்களுக்கு டிராவா போச்சுன்னா தே ஆர் வெரி ஹைலி காம்படிட்டிவ். நீங்க இப்ப இங்கிலாந்துமே தோக்குறாங்கன்றப்போ பங்களாதேஷ் மேபி இன்னொரு மேஜிக் நமக்கு பண்ணா ஒரு எக்ஸ்டர்னல் சான்சஸ் இருக்கு நமக்கு. ஏன்னா பங்களாதேஷ் இப்பதான் பாம்பு டான்ஸ் ஆடி இருக்காங்க ஆஸ்திரேலியா போயிட்டு. மறுபடியும் இன்னொரு மேட்ச் ஒயிட் வாஷ் பண்ணா ஹை சான்சஸ் இருக்கு. அதை வச்சுதான் சொல்றான் அவர், அதான் பார்த்து சொல்லியிருப்பாரு, ஆஸ்திரேலியா தோத்துறாங்க நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாரு போல இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங் டெஸ்ட் மேட்ச். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜ்ல இருக்காங்க. பட் ரொம்ப நாளா இந்த டிரான்சிஷன்ல இருக்காங்க. 2014 டிரான்சிஷன்ல இருக்காங்க. ஏன்னா இந்த பிளேயர்ஸ் வந்து இர்ரிப்ளேசபிள் ப்ரோ. குமார் சங்கக்காரா, மொஹேல ஜெயவர்தனா, அந்த குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் வந்து ஸ்ரீலங்கா இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணல. அப்கோர்ஸ் பத்தும் நிசங்கா இந்த மாதிரி டேலண்ட்ஸ் எல்லாம் வராங்க. பட் நிறைய பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸ்ரீலங்கால.
அதனாலதான் there is a lot of ப்ராப்ளம்ஸ். பட் இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு புது டேலண்ட் மிடில் ஆர்டர்ல ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா ஆடி இருக்காரு, சோனால் தினுஷா அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ட் இன் ஸ்டேச்சர், நல்ல ஸ்வீப் ஆடுறாரு, நல்ல இம்ப்ரெசிவ் கேம். செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஒரு பெரிய ஃபைட் கொடுத்தாரு. அன்பார்ச்சுனேட்லி அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே வரிசையா எல்லாம் அவுட் ஆயிட்டாங்க. டிக்கு எல்லாம் ரொம்ப நாளா ஆடினாரு, ஒரு சீனியர் ப்ரோ ரொம்ப நாளா ஆடிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அவரை பத்தி பேசும்போது செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவரும் சோனல் தினுஷாவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்க தான் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்லயே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா நம்மளால ஜெய்ஸ்வால் உள்ள வந்து பயங்கரமா ஒரு டெம்ப் பண்ணி என்ன ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பயங்கரமா ஷார்ட்ஸ்ல ஆடி இப்ப ஆடலாமே அப்படி இப்படின்னு சொல்லி வெறுப்பேத்தி பாடா வா கிட்னி எடுத்துருவாங்களே இதுல போயிட்டு அதே மாதிரிதான் பண்ணி விட்டாங்க. இவரு வேற ஜாலியா சொல்றாரு, ஐபிஎல் ஆட சான்ஸ் கிடைச்சா நான் வந்து அடிப்பேன் அப்படின்னு. நீ அடி, நான் உனக்கு ஐபிஎல்ல சான்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னாப்ல. அடுத்த பாலே தலைவர் இறங்கி வந்து அடிக்க வந்து அவுட் ஆயிட்டாப்ல. சோ ஒரு பயங்கர மைண்ட் கேம் ஜெய்ஸ்வால் ஆடினாப்ல. இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஹைலைட். அப்புறம் இன்னொரு ஹைலைட் ஒரு மீம் மெட்டீரியலா இருக்கு. நம்ம கேஎல் ராகுல் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல எல்பிடபிள்யூ ஆயிடுவாரு, அம்பையர் அவுட்டு கொடுத்துருவாரு. அவுட்டு கொடுத்தோட தேவதத் படிக்கல் தான் நான் ஸ்ட்ரைக்கரு, ரெவ்யூ எடு அப்படின்னு. ஏன்னா கேஎல் ராகுல் வந்து சரி போயிடலான்னு இருக்கும்போது தேவதத் படிக்கல் இல்ல நீ ரெவ்யூ எடு அப்படின்னு ரெவ்யூல பார்த்தா விக்கெட்ஸ் மிஸ்ஸிங். உடனே தலைவன் வந்து அப்படியே அந்த ஹெல்மெட்டோட ஒரு கிஸ் அடிப்பாரு, ஹக் பண்ணி கரெக்டா வாய பார்த்து அடிப்பாரு. அத வச்சு ஃபுல்லா மீம் மெட்டீரியல் ஆகி கலாய்ச்சி. ஒரே ஆளுங்க தானே எல்லாம் கர்நாடகா ஆடினவங்க தானே. சோ அந்த பிரதர்லி பாண்டிங். சோ யா இந்த டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் அதுதான். இந்தியா பிளேட் எக்ஸ்ட்ராடனரிலி வெல் அண்ட் ஸ்ரீலங்கா கேவ் அ வெரி குட் ஃபைட். நான் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கல. லாஸ்ட் டே வரைக்கும் வந்தது. அப்கோர்ஸ் மழை நடுவில் வந்தது. சோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஆகஸ்ட் 23 ஆரம்பிக்குது. அந்த மேட்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நவ மூவிங் ஆன் டு சிஎஸ்கே. இந்த ஹர்திக் பாண்டியான்னு சொல்லி அது அப்படியே அமைதி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, ஹர்திக் பாண்டியா போட்டோ போட்டு ஒன் ஃபேமிலி அப்படின்னு போட்டிருக்காங்க. கடைசியில இந்தாடா ட்விஸ்ட்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் ஒரு மும்பை இந்தியன்ஸுக்கு ஆட போறாரு. மேபி நாட் அஸ் கேப்டன், மேபி தே கேன் கன்வின்ஸ் ஹிம் டு பிளே அஸ் அ பிளேயர். அதுவும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. சோ ஹர்திக் பாண்டியா ட்ரேட் பஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. பட் சிஎஸ்கே ஹெட் கோச்சோட பஸ் வந்து இன்னும் இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா கடைசியா தான் வந்தார் விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி. நம்ம அஸ்வின் ப்ரோ கடைசியா ஆயன் மார்கனோட நேம் வந்து அடிப்படுது அப்படின்னு சொன்னாரு. எனக்கு புரியல இது எப்படி வருது, நான் கேள்விப்படுறேன் அப்படின்ற மாதிரி அஸ்வின் ப்ரோ சொல்லியிருக்காரு. உங்களோட தாட்ஸ் என்ன? ஆயன் மார்கன் ஒருவேளை வந்தா சிஎஸ்கேக்கு அது எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு நல்ல விஷயம். ஆயுஷ் மாத்திரே போல ஹர்திக் பாண்டியா வந்து இந்த ட்ரேட வந்து கூட்டு கட்டி வைங்கடா. அப்ப பார்த்தாலும் ஹர்திக் பாண்டியா போறான், இவன் போறான், அவன் போறான்னு சொல்லிடுவோம். நான் சொன்னேன் ஹர்திக் பாண்டியா வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகும், எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்னு தெரியலன்னு. இப்போ ஓகே என்ன சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க, அப்படியே விட்டுலான்னு சொல்லிட்டு இப்போ ஹெட் கோச்சோட பஞ்சாயத்துக்கு வந்துட்டாங்க. சரி, எனக்கு வந்து இயான் மார்கனை பொறுத்த வரைக்கும் இஸ் அ குட் பிரெயின். எனக்கு இயான் மார்கனோட இது எப்ப பிடிக்கும்னா MS தோனி ஒரு இடத்துல பாராட்டிருப்பாரு 2021 ஃபைனல். இந்த இடத்துல டிசர்வ் டீம் டு வின். அதாவது ஒரு டீம் ஒரு டிராஃபி ஜெயிச்சிருக்கு வித் பாஸ். 2021 ஃபர்ஸ்ட் டைம் ஒரு IPL பாஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு இடத்துல, செகண்ட் ஆஃப் ஒரு இடத்துல நடக்குது. இது வரைக்கும் அப்படி நடந்ததே கிடையாது. ஐ மீன் எலெக்ஷன் அப்ப நடந்திருக்கு, பட் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் பாஸ் நடந்தது கிடையாது. அதுல வந்து ஒரு ஹை மூமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபுல்லா வெங்கடேஷ் இருக்க ஃபார்முக்கு முடிஞ்சிருச்சு. அது மேல வந்து இதை அடிச்சு பேர் என்ன அந்த ஸ்பைடர் கேம்ல அடிச்சு கேட்ச் விட்டோன்னே எங்காலி இப்படி உள்ள வந்துட்டு நின்று நீ போடுற நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுமன்கில ஒரு ஸ்டம்பிங் அடிச்சார். கண்ணுக்குள்ளே நிக்குது இப்ப கூட. அந்த மாதிரி கேம்ல வின் பண்ணிட்டு எந்த ஒரு டீமா இருந்தாலும் அப்படி எங்கால வந்து டிசர்வ் டு வின்னு சொல்லி கல்கட்டா சொன்னார். ஸோ அந்த இடத்துல இருந்தே ஹிஸ் பிரெயின் பிளேட். அப்பதான் வந்து அந்த ரேண்டமா நம்பர்ல எழுதி வச்சிருது. ஸோ பேசிக்கா அவர் நிறைய டேட்டா பிலீவ் பண்ணுவாரு. ஸோ நம்ம டீமுக்கு என்ன டிரான்சிஷன் வேணும்னா அது டேட்டா நம்பர்ஸ் ஓரியன்டா கொஞ்சம் போடணும். சரி, நானுமே சொல்லுவேன் டேட்டா நிறைய வந்து நம்ம கன்சியூம் பண்ணாலும் நம்ம அந்த ஆன்ஃபீல்ட் டிசிஷன் முக்கியம்னு சொல்லிட்டு. பட் வித்தவுட் MS தோனி அது நிறைய ஒர்க் ஆகல. ஏன்னா ரொம்ப டேட்டா பிலீவ் பண்ணி தான் போனோம். ரொம்ப ட்ரெடிஷனல் அப்ரோச்ல போனதுனால இப்போ ருத்ராஜுக்கு வந்து அந்த ஷூஸ் வந்து ஃபில் பண்ண முடியல. பேசிக்கா MS தோனி டீமே நீ MS தோனி மாதிரி லீட் பண்ணி ருத்ராஜ் கிட்ட கொடுத்ததுனால அவருக்கு அது பிடிக்கல. சோ ஒருவேளை டேட்டா ஓரியன்டா பண்ணி இப்போ நீங்க இப்ப RCB கோருக்கு பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக்கும் அதுக்கப்புறம் இவரு ஆண்டி ஃபிளவர் மோஹபட் காம்போ வந்து லண்டன் யுனைடெட்ல ஸ்பிளிட்ல ஆடினாங்க. அங்கேயும் பெட்டர் பிளேயர்ஸ் இருந்தாங்க. பட் தே லாஸ்ட். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அந்த அவங்க இருந்தாலே ஜெயிச்சிருவாங்க கிடையாது. பட் அந்த காம்பினேஷன் செட் ஆகிறதுக்கு ஒரு பேட்டர்ன் வேணும். அந்த பேட்டர்னை இயான் மார்கன் கொண்டு வர சான்சஸ் இருக்குன்னு தோணுது. பிகாஸ் இங்கிலாண்ட ரிவைவ் பண்ணது 2019 அவர் தான். ஸோ சிங்கிள் ஹேண்டடா என்னால முடியும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கிற கேட்டகரி இருக்கு. அண்ட் வித் MS தோனி எஸ் அ மென்டார் பிளேயிங், ஏன்னா இங்கிலாந்துலாம் போயிருக்கான்றப்போ இட் மைட் ஒர்க்னு தோணுது. பட் ஸ்டில் அவங்க அதுவுமே தெரியல. சும்மா ஃபாரின் போறாங்களா, ஒரு இயான் மார்கன் கொளுத்தி போடு, அடுத்து யாராவது கொண்டு வராங்கன்னு சொல்லிடலாம். இல்லைன்னா மைக் அசியை கூட கொண்டு வரலாம். இப்போ என்ன ப்ராப்ளம்னா இப்போ வந்து உங்களுக்கு JSK ஹெட் கோச் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க.
இப்போ அந்த ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம அதுதான் வந்து அதுக்குதான் சாம்பிள் கேஸா கொடுக்க போறன்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது இல்லைன்றப்போ ஐபிஎலுக்கு டென்டேட்டிவா பாக்குறப்போ இப்ப பேசிக்கா டிசிஷன் எடுக்கணும், யாரை ரீடைன் பண்ண போறாங்கன்னு. அதுக்கு வந்து ஒரு வருஷம் தான் பாக்குறப்ப எனக்கு என்ன மைக்கேலசியை வச்சுக்கிட்டே போவாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம பாக்குறப்போ நம்ம ரொம்ப ரேண்டமா போகாம உங்களுக்கு 2 மாசம் தான் இருக்கு. நீங்க ரீடென்ஷன் லிஸ்ட் கொடுக்கணும், யாரை ரிலீஸ் பண்ண போறீங்க கொடுக்கணும், இதை இவங்களை வச்சு நீங்க என்ன பிளே பண்ண போறீங்க, நெக்ஸ்ட் இயர் ஆக்ஷனுக்கு ரீடைன் பண்ணனா எத்தனை 3 பேர் இருக்குன்னு ஒரு டிராஃப்ட் மைண்ட் இருக்கணும். அப்படி பாக்குறப்போ புதுசா ஒருத்தர் வந்து கஷ்டம் தோணுது. மேபி அந்த கோச்சிங் ஸ்டாஃப் செட்டப் அதை மட்டும் மாத்திட்டு ஹெட் கோச்சா வந்து மைக்கேலசி போவார்ன்ற என்னோட தாட். எனக்கு இப்ப அதான் தோணுது, ப்ரொவைடிங் அவங்க ஜேஎஸ்கேல ஆல்பி மார்க் வச்சதுனால. பாக்கலாம். எம்எஸ் தோனி வேற சென்னை வந்துட்டாரு, நிறைய டிஸ்கஷன் போகுது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாடோட ஒரு வீடியோ ஒன்று நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அபிஷியல் பேஜ்ல பார்த்தேன். ஸோ ஆஃப் சீசன் கேட்சப் அப்படின்னு பயங்கரமா இருக்கும் போல, என்னமோ பேசியிருக்காங்க, இதுலதான் ஹிண்ட் கிடைக்கும்னு போய் வீடியோ பார்த்தா அந்த சுந்தரராஜன் ஒரு இதுல காமெடியில சொன்னார்ல, ஒரு பேப்பர் குத்தா அதுல ஒண்ணு இல்ல கீழே போட்டுன்ற மாதிரி ஃபுல் வீடியோ பார்த்தேன். அவர் வந்து துலீப் டிராஃபிக்கு பிராக்டிஸ் பண்றாரு. ரெட் பால்ல வந்து வெஸ்ட் ஜோன் கேப்டனா ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கு அதை பத்திலாம் அவர் பேசிட்டு இருந்தாரு. நம்ம சென்னை சிஎஸ்கே ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல தான் பிராக்டிஸ் பண்றாரு. ஸோ அதுல லாஸ்டா கேக்குறாங்க, ஸோ எப்படி நீங்க வந்து உங்க சிஎஸ்கே டீம் வந்து எப்படி மெயின்டைன் பண்றீங்க, எல்லாரோடய டச்ல இருக்கீங்களான்னா, எல்லா பசங்க எல்லாரோடையும் நான் பேசிட்டு இருக்கேன், டச்ல இருக்கேன், அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க, அவங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பத்திலாம் நான் விசாரிச்சுட்டு இருக்கேன். அப்படி ஒருவேளை அவங்க ஆஃப் த ட்ராக் இருந்தாலும் எப்படி திரும்ப வரலாம் அப்படின்றத பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்ல. அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு பசங்க இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி தலைவா நீ திரும்ப ட்ராக்குக்கு வர போற, நீ எப்ப கம்பேக் கொடுக்க போற தலைவான்ற மாதிரிதான் இருந்தது. அஜித் குமார் சொல்லுவார்ல, அவங்க வாழணும் இவங்க வாழணும்னு நினைக்கிறீங்க, நீங்க எப்ப வாழ போறீங்க, இந்த மாதிரிதான் இருக்கு. பட் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது, ருத்ராஜ் கெய்க்வாட் தான் அடுத்த சீசன் கேப்டன். அதுல வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு தெரியுது. ஹர்திக் பாண்டியா வந்தாலும் சரி, சஞ்சு சாம்சன் யாரும் கிடையாது, ருத்ராஜ் தான் கேப்டன்ன்றது நல்லா தெரியுது. அண்ட் ஆல்சோ நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டது, எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல, அவர் வந்து இப்போ அந்த 2 months பிரேக்ல இருந்தார் ருத்ராஜ். அப்போ வந்து ஒரு பவர் கோச்சை ஹையர் பண்ணி நிறைய இந்த 6 ஹிட்டிங் அதெல்லாம் வந்து ஒரு T20க்காக ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்றாரு அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் பவர் ஹிட்டிங்லாம் பிரச்சனையே இல்ல ப்ரோ. அவர் டைம் பண்ணாலே எங்கேயோ போய் விழும் பால். இட் இஸ் அவர் மைண்ட் செட் தான் ப்ராப்ளமா இருந்தது. அது மேபி என்னோட புரிதல் படி அது ஸ்டீஃபன் பிளெமிங் சொல்லிருக்கலாம், நீ வந்து த்ரூ அவுட் ஆங்கர் பண்ணு, அது மாதிரியே தான் இருக்கலாம். ஸோ மேபி இப்போ கோச் சேஞ்ச் ஆனாங்கன்னா ஒரு டிஃபரெண்ட் ருத்ராஜை நம்ம அடுத்த சீசன் எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுதான் சிஎஸ்கேவோட கதை. நம்ம கார்த்திக் சர்மா பத்தி பேசினா கார்த்திக் சர்மா சொம்புன்னு சொல்லுவாங்க. பட் இந்தியன் டீம்ல பெங்களூர்ல வந்து சூஸ் பண்ணிருக்காங்க, ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் பிளேயர் ஃபார் ஃபியூச்சர். அந்த மாதிரி வந்து பண்ணி அவர் தனியா ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இன்ஜுரி மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் அவர் படிக்கிறது. பிகாஸ் அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் அதை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணி பெங்களூர்ல தான் இருக்காரு. அதுல அந்த இடத்துல வந்து ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க. பாசிபிளி வி ஃபவுண்ட் சம் டேலண்ட், அதாவது நம்ம ராவா இருக்காங்க. இப்போ இனிஷியலா சுப்மன் கில்லும் அப்படிதான் இருந்தாரு. கொல்கட்டாக்கு எடுக்கிறப்ப யாருமே பெருசா இருக்கலாம், அண்டர் 19 ஜெயிச்சிருக்கலாம். பட் அப்படிதான் இருந்தப்போ நவ் ஹீஸ் லைக் டாமினேட்டிங்கா பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிருக்கப்போ ஏதோ ஒரு டேலண்ட் பார்த்துருக்காங்க. இந்தியாவும் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணிருக்காங்கன்றப்ப, ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸே ரொம்ப கம்மி. நம்பர் 4 நம்பர் 5ல இந்த மாதிரி ஒரு ரைட் ஹேண்ட் பேட்டர் வந்து அதிகமா அடிக்கிறதுக்கு யாருமே இல்ல. ஸோ ஆப்வியஸ்லி விக்கெட் கீப்பர் பண்ணுவான்றப்போ தேர் லுக்கிங் ஃபார் சம் ஸ்ட்ராங் காம்படிஷன் இருக்கேன். கார்த்திக் சர்மா கோயிங் டு ஸ்டே ஹியர். 14 கோடி யார் ரிட்டைன் பண்ணி நீங்க அப்புறம் கமெண்ட்ல வந்து கதறலாம். நாங்க அன்றே கணித்தாடுற மாதிரி கார்த்திக் சர்மாவை பேக் பண்ணோம். டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ். நமக்காக ஒரு டிராஃபி அடிச்சு கொடுப்பாரு. டெஃபினட்டா ஆயுஷ் மாத்ரே, கார்த்திக் சர்மாலாம் தேர் கோனா டெஃபினெட்லி தே வில் கம் வெரி குட். அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்ல. ஆல்சோ நம்ம வந்து டிவால் ப்ரூயிஸ் மாதிரி பிளேயர் இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணலாம் ப்ரோ. இப்போ 100ல கூட நீங்க சொன்ன மாதிரி ஆண்டி ஃபிளார், டிகே, மோ பாபாட், இந்த ட்ரையோல தான் நம்ம டிவால் ப்ரூயிஸும் ஜேமி ஓட்டனும் ஆடினாங்க. அங்க வந்து டிவால் ப்ரூயிஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாரு. பிகாஸ் ஹி இஸ் லைக் கமிங் அட் நம்பர் 3 ஆர் நம்பர் 4. ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல கொஞ்சம் ஏர்லியா நம்ம சிஎஸ்கேல ஆட வச்சா அவர் இன்னும் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் ப்ரோ. நம்ம டீம் வந்து பெருசா சேஞ்ச் பண்ணலனா கூட ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச் கொஞ்சம் மாறிச்சுன்னா சிஎஸ்கேக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த மைண்ட் செட் தான் புதுசா வர்ற கோச் எப்படி அதை அப்ரோச் கொண்டு போக போறாங்கன்றதுதான் இருக்கு. பட் சிஎஸ்கே என்னை பொறுத்த வரைக்கும் அதிரடியா சேஞ்சஸ் பண்ற மாதிரி தெரியல, கொஞ்சம் லேட் பேக்கா தான் இருக்காங்க. இன்னும் ரிட்டென்ஷன்ஸ் இந்த மேட்டர்லாம் நடக்க போகுது. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச ஆயன் மார்கன்லாம் வருவார்னு எனக்கு தோணல. மதன் சொன்ன மாதிரி கடைசியா மைக் அசி இல்லைன்னா ஆல்பி மார்க்கல் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் தோனியை வந்து மென்டர் பண்ண விட்டுருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது எங்களோட ஹம்பிள் ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்ன? எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் மதன். ஆல்வேஸ் அ பிளஷர் டாக்கிங் டு யூ. See you soon.